நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். கொரூர் ராமசாமி கோபிநாத் என சுருக்கமாக அழைக்கப்படும் கேப்டன் கோபிநாத் கர்நாடகத்தின் ஹசன் மாவட்டத்தில் உள்ள கொரூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இந்திய இராணுவ அகாடமியில் சேர்ந்து பட்டம் பெற்றார். இந்திய இராணுவ அகாடமியில் பட்டம் பெற்ற பின்பு இராணுவத்திலேயே உயர் அதிகாரியாக பணியாற்ற தொடங்கினார். இந்தியா தலையிட்டு வங்கதேசம் என தனி நாட்டை உருவாக்கி கொடுத்த 1971 வங்கதேச போரில் கேப்டன் கோபிநாத்தும் போர் செய்திருக்கிறார். சுமார் 8 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றிவிட்டு 30 வயதுக்குள்ளேயே இராணுவத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்திய இராணுவத்திலிருந்து வெளியேறிய கோபிநாத் அடுத்தடுத்து பல வியாபாரங்களை செய்துள்ளார். அதில் குறிப்பிடத்தக்கவை கால்நடை வளர்ப்பு, பால் விற்பது, கோழிப்பண்ணை, பட்டுப்புழு வளர்ப்பு, மோட்டார் சைக்கிள் டீலர், உடுப்பி ஹோட்டல் ஓனர், பங்குதரகர், விவசாய நீர்ப்பாசன சாதனங்களை விற்பவர், அரசியல்வாதி, அதாவது சில முறை தேர்தலில் நின்று தோற்றிருக்கிறார். கடைசியில் எந்த ஒரு சாதாரண மனிதரும் தொட யோசிக்கும் விமான சேவை துறையை கையில் எடுத்தார். JRT டாடா போன்ற இந்தியாவின் பிசினஸ் பிரம்மாக்களாலேயே நிம்மதியாக தொழில் செய்ய முடியாத சிக்கலான துறைதான் இந்த விமான சேவை துறை. 1932 தொடங்கப்பட்ட டாடா ஏர்லைன்ஸ் 1953 முழு அரசு நிறுவனமானது என்றால் அரசின் தலையீடுகளும் கெடுபிடிகளும் புரியும். ஆனால் இந்த விமான சேவை துறைதான் இவர் பெயரை நிலைத்து நிற்க வைத்தது. இந்த பயணத்தில் மூன்று முகரையெல்லாம் பயிரும் அளவுக்கு பலமான அடியும் விழுந்தது. அப்போதுதான் தன் பழைய இராணுவ நண்பர் சாமுவேலுடன் இணைந்து ஒரு தனியார் ஏவியேஷன் நிறுவனத்தை 1997 தொடங்கினார். அதுதான் டெக்கான் ஏவியேஷன். அடித்து பிடித்து பணத்தை தயார் செய்து ஒரு விமானத்தில் தொடங்கியது டெக்கான் ஏவியேஷனின் பயணம். டெக்கான் ஏவியேஷன் மெல்ல மெல்ல இந்தியா முழுக்க பிரபலமடைந்தது. அதிலும் குறிப்பாக அரசியல்வாதிகள் மத்தியில் அநியாயத்துக்கு பிரபலமானார் கோபிநாத். அரசியல்வாதிகள் தங்கள் பிரச்சார பயணங்களுக்கு டெக்கான் ஏவியேஷனின் சார்ட்டர்ட் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை அதிகம் பயன்படுத்த தொடங்கினர். இன்று வரை பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். அன்று டெக்கான் ஏவியேஷன் என்கிற பெயரில் தொடங்கிய சார்ட்டர்ட் சேவையை இன்று டெக்கான் சார்ட்டர்ஸ் என்கிற பெயரில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் கோபிநாத். இந்தியாவின் மிகப்பெரிய கார்ப்பரேட் பெருந்தலைகளான அம்பானி, SR குழுமங்களின் ஹெலிகாப்டர்கள் எல்லாம் கோபிநாத்தின் டெக்கான் சார்ட்டர்ஸ் நிறுவனத்திடம்தான் இருக்கின்றன. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டெக்கான் ஏவியேஷன் நிறுவனத்தின் வழியாக சார்ட்டர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை பெரிய மனிதர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும் இயக்கி கொண்டிருப்பதில் பயனில்லை. வேறு என்ன செய்யலாம் என யோசித்தார் கோபிநாத். பயணிகள் விமான சேவையை வழங்கினால் என்ன என்ற யோசனையை அடுத்த கியருக்கு தட்டிவிட்டார். 2000 ஆண்டுகளில் இந்திய விமான சேவையை ஒட்டுமொத்த இந்தியர்களில் 1% குறைவான நபர்கள் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த குறைவான விமான பயணிகளையும் ஏர் இந்தியாவும் சஹாராவும் ஜெட் ஏர்வேஸும் வலித்து போட்டு கொண்டிருந்தார்கள். இவர்களை தாண்டி பயணிகள் விமான சேவையில் கால் பதிப்பது எல்லாம் கிட்டத்தட்ட நடக்காத காரியம் என கோபிநாத்தின் மண்டையை கழுவினார்கள் சுற்றியிருந்தவர்கள். எத்தனை பேர் பயமுறுத்தினாலும் கோபிநாத் அசருவதாக தெரியவில்லை. 2002ஆம் ஆண்டில் இந்தியாவில் வெறும் 1.3 கோடி பேர் மட்டுமே விமான சேவையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். மீதமுள்ள 99 கோடி இந்தியர்களுக்கு விமான சேவையை வழங்கினால் என்ன என பாயிண்ட் பிடித்தார் கோபிநாத். அதே நேரத்தில் வெறுமனே விமான சேவையை கையில் எடுத்தால் வேலைக்காகாது. ஏர் இந்தியா, ஜெட் ஏர்வேஸ் போன்ற அன்றைய காலத்து விமான சேவை தாதாக்களோடு மட்டும் மோதக்கூடாது. அவர்களின் வாடிக்கையாளர்களை பிடிப்பதும் நோக்கமல்ல, ஆனால் வியாபாரம் வளர வேண்டும் என யோசித்தார். அதற்கு கோபிநாத் எடுத்த முடிவுதான் சிறு நகரங்கள். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய விமான சேவை துறையின் ராஜா ராணியாக இருந்த ஏர் இந்தியாவும் ஜெட் ஏர்வேஸும் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா போன்ற பெருநகரங்களையும் அதன் வாடிக்கையாளர்களையுமே குறிவைத்து வியாபாரம் செய்து வந்தார்கள். மற்ற நகரங்களில் கடை விரிப்பதை பற்றி அதிகம் கவனம் செலுத்தவே இல்லை. ஆனால் கேப்டன் கோபிநாத்தோ தன் வியாபாரத்தை குழுமணாலி, தரம்சாலா, பெல்லாரி, ஜபல்பூர், ராஜமுந்திரி, விஜயவாடா போன்ற இந்தியாவின் டயர் 1 மற்றும் டயர் 2 நகரங்கள் பக்கம் வண்டியை திருப்பினார். அந்த காலத்தில் இந்த நகரங்களுக்கு எல்லாம் விமான சேவையே கிடையாது. கோபிநாத்தின் முன் இருந்த அடுத்த சிக்கல் மலிவு விலையில் விமான கட்டணங்களை வசூலிப்பது. சுருக்கமாக செலவை எப்படி குறைப்பது என யோசித்தார். LCC என சொல்லப்படும் லோ காஸ்ட் கேரியர் ரக விமான சேவைகளை வழங்க தயாரானார். விமானத்தில் ஃபுல் சர்வீஸ் கேரியர் என்றால் விமானத்திலேயே பொழுதுபோக்கு, உணவு, மதுபானங்கள் போன்ற பல வசதிகளை செய்து தருவார்கள். LCC என்றால் இந்த வசதிகள் எல்லாம் இருக்காது அல்லது மிக குறைவாக இருக்கும்.
கேப்டன் கோபிநாத் இந்த இரண்டாவது ரக விமானங்களை களம் இறக்கினார். செலவு தானாக குறைந்தது. இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் விமான சேவைகளை பார்த்தால் சுமார் 65% மேற்பட்ட விமானங்கள் கோபிநாத்தின் ஐடியாவில் இந்தியாவுக்குள் வந்த எல்சிசி விமானங்கள் தான். 2003 டெக்கான் ஏவியேஷன் எல்சிசி விமானங்களை களமிறக்கி காசு பார்க்க தொடங்கிய பின் தான் ஸ்பைஸ் ஜெட், இண்டிகா போன்ற விமான சேவை நிறுவனங்கள் அதே எல்சிசி ஃபார்முலாவை வைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். அந்த அளவுக்கு கேப்டன் கோபிநாத்தின் தாக்கம் இன்று வரை இந்திய விமான சேவைகளில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் விமான சேவையை தொடங்கலாம்? செலவுகளை குறைக்க எல்சிசி ரக விமான சேவைகளும் ரெடி. ஆனால் வாடிக்கையாளர்களை எப்படி கவர்வது? ₹1 விமான டிக்கெட் என அதிரடி சலுகை கொடுத்து குறைந்த விலையில் விமானத்தில் பறக்கலாம் என ஒட்டுமொத்த இந்தியாவையும் அண்ணாந்து தன் டெக்கான் ஏவியேஷன் விமானத்தை பார்க்க வைத்தார் கோபிநாத். அந்த காலத்து ஜாம்பவான்களான ஏர் இந்தியா, சஹாரா, ஜெட் ஏர்வேஸ் எல்லாம் வாயடைத்து போனார்கள். கடந்த 2003 தொடங்கப்பட்ட கேப்டன் கோபிநாத்தின் ஏர் டெக்கான் நிறுவனம் அடுத்த 3-4 ஆண்டு காலத்தில் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஜெட் ஏர்வேஸை தூக்கி சாப்பிட்டது. அதே நேரத்தில் இந்தியாவில் சுமார் 67 நகரங்களுக்கு தன் விமானங்களை இயக்கிக் கொண்டிருந்தது ஏர் டெக்கான். ஒரு கட்டத்தில் ஏர் டெக்கான் நிறுவனத்தில் ₹1 டிக்கெட் பெறுவது எப்படி என சாதாரண வெகுஜன மக்கள் கேட்கும் அளவுக்கு பிரபலமாக வளர்ந்தது. இதெல்லாம் ஓகேதான், ஆனால் லாபம் என்ன? ₹1 விமான சேவை அதிரடியாக 3-4 ஆண்டுகளில் இந்தியாவின் 67 நகரங்களில் விமான சேவை தொடக்கம் என ஒரு போருக்கு நிகராக அதிவேகமாக தன் டெக்கான் ஏவியேஷன் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தார் கேப்டன் கோபிநாத். டெக்கான் ஏவியேஷன் இயக்குனர் குழுவும் நிறுவனத்தின் நிதிநிலையும் கேப்டன் கோபிநாத்தின் அதிரடிக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். குறிப்பாக கடன் கொடுத்தவர்கள், முதலீடு செய்தவர்கள் எல்லாம் லாபம் இல்லை என கடுப்பாக தொடங்கினார்கள். அதே நேரத்தில் டெக்கான் ஏவியேஷன் நிறுவனத்தில் முதலீடு செய்ய பங்குச்சந்தை வழியாக நிதி திரட்டினார்கள். டெக்கான் ஏவியேஷன் என்கிற பெயரில் பங்குகள் வெளியிடப்பட்டது. இப்படி பங்குச்சந்தை வழியாக நிதி திரட்டியவர்கள் தங்கள் நிதி நிலையை ஒவ்வொரு காலாண்டுக்கும் முறையாக பங்குச்சந்தைகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். இந்த விதியினால் டெக்கான் ஏவியேஷன் நிறுவனத்தின் நஷ்டங்கள் அப்பட்டமாக பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. இப்போது என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் 2007 ஆண்டில் கிங்ஃபிஷர் புகழ் விஜய் மல்லையா டெக்கான் ஏவியேஷனின் 26% பங்குகளை வாங்கினார். 2007 2008 ஆண்டு வாக்கில் டெக்கான் ஏவியேஷன் மற்றும் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் முழுமையாக இணைக்கப்பட்டது. டெக்கான் ஏவியேஷனை கிங்ஃபிஷருக்கு விற்கும்போது சார்ட்டர்ட் சேவைகளை மட்டும் பிரித்து டெக்கான் சார்ட்டர்ஸ் லிமிடெட் என்கிற பெயரில் தனி நிறுவனமாக தொடங்கிவிட்டார் கோபிநாத். அன்றிலிருந்து இன்று வரை டெக்கான் சார்ட்டர்ஸ் சிறப்பாக செயல்பட்டு ஓரளவுக்கு லாபமும் ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் டெக்கான் ஏவியேஷனை விற்று வந்த பணத்தில் டெக்கான் 360 என ஒரு சரக்கு விமான சேவை நிறுவனத்தை தொடங்கினார் கோபிநாத். அந்த நிறுவனமும் நிதிநிலை மோசமாகி நொடிந்து போனது. அதன் பிறகு டெக்கான் ஷட்டில் என்கிற பெயரில் குஜராத்தின் அகமதாபாத், சூரத், ஜாம்நகர், பாவ்நகர், கஞ்சலா போன்ற நகரங்களுக்கு சார்ட்டர் விமானம் இயக்கினார். அந்த வியாபாரமும் ஊத்தி மூழ்கியது. இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி கடந்த 2017 ஆண்டு இந்திய நகரங்களை விமான வழித்தடங்கள் வழியாக இணைக்கும் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் 34 வழித்தடங்களில் விமானங்களை இயக்க அனுமதி பெற்று மீண்டும் கபாலியாய் களத்தில் இறங்கி இருக்கிறார் கேப்டன் கோபிநாத். இந்த முறை ஏர் டெக்கான் என்கிற பெயரில் செயல்பட துவங்கி இருக்கிறார். இன்று வரை கோடீஸ்வரர்கள், பரம்பரை பணக்காரர்கள் மட்டுமே புழங்கும் இந்திய விமான சேவை வியாபாரத்தில் ஒரு குக்கிராமவாசியாக வந்து தன் கால் தடத்தை அழுத்தமாக பதித்து கொண்டிருக்கும் நம் கேப்டன் கோபிநாத்துக்கு ஒரு ராயல் சல்யூட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.